காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை நேரில் சென்று சந்தித்த நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் பரந்தூரில் விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தாவேகா செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் தனியார் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசும்போது ஜி2 நிறுவனம் பன்னூர் கிராமத்தில் 900 ஏக்கர் நிலத்தை வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் அளித்த குற்றச்சாட்டிற்கு ஜி2 நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஜி2 நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் எங்கள் ஜி2 நிறுவனத்திற்கு எந்த நிலமோ சொத்தோ இல்லை என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எங்கள் வணிக போட்டியாளர்கள் மூலமாகவே பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் பல தளங்களில் பரப்பப்படுகிறது என்று உறுதியாக நம்புகிறோம். இது உங்கள் கட்சி மற்றும் எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை பொதுமக்களின் பார்வையில் களங்கப்படுத்தக்கூடும். இதுபோன்ற தவறான தகவல்களை எதிரிகள் தொடர்ந்து பரப்புவதால் அன்புக்குரிய தமிழக வெற்றிக் கழக முன்னணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் விழிப்புடன் இருக்குமாறு நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். பன்னூர் கிராமத்தில் மொத்தமே 800 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ளன. பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 1 முதல் 440 வரை சர்வே எண்கள் உள்ளன. இந்த சர்வே எண்களில் பதிந்துள்ள நில உரிமையாளர்களின் பெயர்களை தமிழ்நாடு அரசு நிலப்பதிவேடு மற்றும் சர்வே போர்ட்டலில் பார்க்க முடியும். மேலும் 2006 முதல் 2011 வரை இந்த 3 கிராமங்களிலும் அந்த நிலங்களின் பதிவுகள் நடந்து முடிந்துவிட்டன. ஆனால் ஜி2 நிறுவனமோ 2012 தான் தொடங்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜி2 நிறுவனம் அங்கு நிலங்களை கையகப்படுத்தி உள்ளது என்ற வாதம் உண்மையற்றது. மொத்தமாக நிகழ்ச்சி நடந்த 43 நிமிடங்களில் சரியாக 21 நிமிடங்கள் முதல் 23 நிமிடத்தில் ஜி2 நிறுவனம் பன்னூர் கிராமத்தில் 900 ஏக்கர் நிலத்தை வைத்துள்ளதாக தவறாக உங்களால் தெரிவிக்கப்பட்டது. பன்னூர் கிராமத்தில் ஜி2 நிறுவனத்திற்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை. இதற்கு பிறகும் பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள நிலங்கள் எங்கள் ஜி2 பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த யாரேனும் ஒருவரின் பெயரிலோ உள்ளதாக உண்மையான தகவலை அளித்தால் அந்த நிலத்தை நீங்கள் அடையாளம் காட்டும் நபருக்கு இலவசமாக மாற்றிக் கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று ஜி2 நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் பேசிய அன்றே ஜி2 நிறுவனம் வெளியிட்ட விளக்கப்பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவின் பரந்தூர் புதிய விமான நிலைய விரிவாக்க பகுதியில் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை. எங்கள் நிறுவனத்திற்கு எந்த கட்சியுடனும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.